அடிச்சேன்னா 2 மிஷி பிச்சுட்டு போயிட்டு பாத்துக்கோ. தலைவரே அது வந்துங்க. ஐயா ஒரு விஷயமுங்க. இன்னைக்கு அவன் வீட்டு வாசல்ல குப்பை கிடந்துச்சான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் யார் குப்பையை கொட்டினான்னு கேளுங்க. இன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல குப்பை இருந்துச்சா இல்லையா சொல்லுடா, சொல்லி தொலைடா. ஐயா இப்ப என் வீட்டு வாசல்ல குப்பை இல்லையா, ஆனா தினமும் யார் குப்பையை கொட்டுறன்றத நான் சொல்லணுமா இல்லையா? அததானேடா நேரம் கேட்டுட்டு இருக்கோம், சொல்லி தொலைடா. ஐயா அது வந்துங்க. பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா? பெரிய மனுஷங்க ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லாம இந்த விஷயத்த சொல்லவும் மாட்டேங்கிறான், மெல்லவும் மாட்டேங்கிறான். விடுங்கயா விடுங்க, இவனை நாடை வெட்டி பொழந்துடுறேன். அயோக்கிய பயலே ராஸ்கல். உட்காரையா உட்காரையா, ஏதா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசி தீர்த்துக்கலாம். ஊர் மக்களுக்குலாம் அவன் சொல்லிக்கிறேன், குப்பைய மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு வைங்க. பஞ்சாயத்துல இருந்து ஒரு குப்பை பண்ணிட்டு அதை எடுத்து போடுங்க. அதை விட்டுட்டு இது மாதிரி அடுத்தவங்க வாசம் முன்னாடியே வீதியிலே போடாதீங்க. முக்கியமா குப்பையை குப்பை தொட்டியில போடுங்க. குப்பையை கண்ட இடத்துல போடுறதுனால பறவைகளும் விலங்குகளும் அதை சாப்பிட்டு செரிமானமாகாம இறந்தே போயிருதுங்க. நம்ம செய்யற இந்த தப்பால ஒரு உயிரே போயிருது. முக்கியமா குப்பையை எரிக்காதீங்க. அதுல இருந்து ஒரு நச்சு புகையால நம்ம மூச்சு காத்து கெட்டு போய் நம்ம உயிருக்கே ஆபத்தா முடியலாம். இன்னையில இருந்து நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் சரியா செய்வோம். இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. இப்பயாச்சும் சொல்றோம், வீட்டு வாசல்ல யாரா குப்பையை கொட்டினது சொல்றா, சொல்லி தொலைடா. ஐயா என் வீட்டு வாசல்ல யாருமே குப்பையை போடலையா. குப்பை கொட்டின மாதிரி கனவுதாயா கண்டேன். இந்த பஞ்சாயத்தை கூட்டினது என் தப்பு தான். என்னை விட்டுருங்க, நான் போறேன். அதான் அவனே சொல்லிட்டான்ல, போ போ போ. ஆனா அவனா பஞ்சாயத்தை கூட்டி கூட்டத்தை கூட்டிடுறது. வீட்டுக்கு போய் சோத்த பொங்கி தின்னுட்டு வேற வேலை வண்டி இருந்தா பாருங்க. போ போ போ. யோ பெருசு, உனக்கு மட்டும் நான் தனியா சொல்லணுமோ? போ போ போ. ஏன் என்னையே செக்குமார் மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்க? எனக்கு என்னமோ உமல்கிட்ட சந்தேகமா இருக்கு. இம்மையா? யோ பெருசே, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்காத, தாங்க மாட்டேன். போ போ.